ஹாய் ஹலோ வணக்கம் யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? தேங்க்ஸ் டு சப்போர்ட் டு ஆல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா செயின் ஸ்டிச் ப்ளஸ் நாட்டு பார்க்க போகிறோம். நாம் என்ன ஒரு ஸ்டிச்சு போட்டாலும் அது கடைசியில் எண்டு நாட்டு போட்டால் தான் அந்த செயின் ஸ்டிச்சு எந்த ஒரு இதனாலுமே நிற்கும். நாட் போடலைன்னா எதுலையுமே நிற்காது. இப்போ அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜரி எடுத்துக்கோங்க, அது ப்ளஸ் 40 நம்பர் ஊசி. நான் ஆல்ரெடி 2 ஊசி எடுக்க சொல்லியிருந்தேன், 40 நம்பர் ப்ளஸ் 24. அந்த 24 ஊசி வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது தேவைப்படும். மற்றபடி நம்ம இந்த நார்மலாக ஜரி, அதுக்கடுத்து சில்க் த்ரெட் சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு வந்து இந்த 40 நம்பர் ஊசி எடுத்துக்கலாம். நாம் இப்போ என்ன எடுக்க போகிறோன்னா ஜரி ப்ளஸ் 40 நம்பர் ஊசி தான் எடுக்க போகிறோம். இது 40 நம்பர் ஊசி எடுத்திருக்கேன், ப்ளஸ் இந்த ஜரி. இந்த ஜரி இப்போ என்ன பண்ணணுன்னா, சும்மா நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாட் போட்டுட்டு அந்த மீதி உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் கீழே இருந்து நூல் எடுக்கும் போது உங்களுக்கு அடுத்த நூலில் பட்டு இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம போட போகிறது இந்த ஸ்டிச்சு தான். இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். நம்ம இப்போ போட போகிறது வந்து செயின் ஸ்டிச் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் சின்ன வயசில் கூட ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாராவது ஏதாவது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் கையிலேயே நூல் எடுத்து போட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல அந்த நூல் போட்டிருக்கீங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே அந்த நாட்டு போட்டிருக்கீங்களா, அந்த இதை வந்து இதில் கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த 40 நம்பர் ஊசி நம்மளை பார்க்க இருக்கிற மாதிரி கீழேருந்து இப்படி எடுக்கணும். இப்படி மேலே கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதிலேருந்து அதுக்கு அடுத்தது உள்ள நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை அப்படி உள்ளேருந்து இப்படி வெளியே எடுக்கணும். இப்படி நீங்கள் போடும் போது தான் செயின் ஸ்டிச்சு வரும். முதல்ல இந்த கீழே இப்படி நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கையை வச்சு. அப்போனா தான் நீங்கள் 40 நம்பர் ஊசி எடுத்து நீங்கள் இப்படி வரும்போது, நீங்கள் இப்படி ஒழுங்காக பிடிக்கலைன்னா உங்களால் இதை வந்து நீங்கள் கிளாத்துக்கு மேலே எடுக்க முடியாது. இதில் நீங்கள் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு இதிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த ஊசி நம்மளை பார்க்க இருக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது உள்ளேருந்து வெளியே வரும்போது இந்த ஊசியை லைட்டாக திருப்பி மேலே எடுக்கணும். இந்த ஊசிக்கு மேலே பாருங்கள், நம்ம நார்மலான ஊசி மாதிரி இருக்காது, அந்த நூலை பிடிக்கிற மாதிரி தான் அதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இங்கே பாருங்கள், நம்ம கீழே இருந்து இந்த நூலை எடுக்கணும். நூலை எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே குத்தணும். பக்கத்துலேயே குத்தி மறுபடியும் அங்கே கீழே உள்ள நூலை அப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த நூலை வந்துட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான். குத்துறீங்க, கீழேருந்து அந்த நூலை எடுத்து நம்ம இந்த ஊசியை இப்படி ரொட்டேட் பண்ணணும். கீழேருந்து நம்மளை பார்க்குற இருக்கிற ஊசியை இந்த கை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போனாலே போதும், ரொட்டேட் பண்ணாலே போதும். இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். பக்கத்துலேருந்து குத்துறீங்க, இந்த நூலை எடுத்துகிட்டு இந்த ஊசியை இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். அது பக்கத்துலேயே குத்துங்க. நூல் வந்துருச்சா, அந்த நூலை வந்து இந்த கை வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு இதே மாதிரி இந்த ஊசி இப்படி ரொட்டேட் பண்ணாலே நீங்கள் போதும். இப்போ நம்ம நாட் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே இப்போ ஒரு நூல் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு இதை குத்தி இதே மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த 2வது எடுத்த நூலை எடுத்த நூலுக்குள்ளே விட்டுட்டு இப்போ இந்த 2வது நூல்லேருந்து இந்த நூலை வெளியே எடுத்துருங்க. இதுக்கு பேர் தான் நாட்டு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் நாட் போடுறது வந்து இது எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே ஒரு இது குத்துங்க. பக்கத்துலேயே குத்தி அதே மாதிரி அந்த நூலை வெளியே எடுத்து எடுத்துருப்பீங்களா அந்த நூல் கூட இது முதல்ல உள்ளே விடுங்க. அடுத்தது 2வது எடுத்துருப்பீங்களா அந்த நூல் தான் பெருசாக இருக்கும், அதில் ஃபஸ்ட் உள்ள நூலை எடுத்து வெளியே வச்சுருங்க, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் நாட்டு. நாட்டு நான் தனியாக போடுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
நீங்கள் ஒரு நூல் எடுங்க. ஒரு 10 நாட்டு போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். ஒரு நல்ல பெருசாக ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு அதேமாரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. 2வது எடுத்த நூலை எடுத்த நூலுக்குள்ளே விடுங்க. இப்போ இந்த 2வது நூல் தான் பெருசாக இருக்கும். அடுத்தது அதிலேருந்து எடுத்த நூலை அப்படி வெளியே கொண்டு வாங்க. இவ்வளோதான் நாட்டு. ஃபஸ்ட்டு போடும்போது இது உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஆனால் நீங்கள் போட தான் உங்களுக்கு அது குட்டியாக நீங்கள் எடுக்கிறது குட்டியாக எடுத்திங்கன்னா இதுவும் குட்டியாக இருக்கும். இப்போ பீட்ஸ் ஒர்க்கு ஏதாவது ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க்கு போடும்போது இதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஆனால் குட்டியாக போடணும். குட்டியாக போடணுன்னா நீங்கள் போட பழக தான் குட்டியாக வரும். இதை குட்டியாக எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே இன்னொன்று எடுத்துகிட்டு அதுலேருந்து நூலுக்குள்ளே விட்டுட்டு அடுத்தது 2வது நூல்லேருந்தே நூலை வெளியே எடுக்கணும். இதுக்கு பேர் தான் நாட்டு. இது பார்த்தீங்களா, இது போட்ட தடமே இருக்காது. ஒரு வேளை நீங்கள் ப்ளவுஸு இதெல்லாம் போட்டுட்டு இதே மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழேருந்து ஊசி விட்டு அந்த நூலை மட்டும் பிடிச்சி கீழே கொண்டு வந்துடுங்க. ஆமாம், இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து செயின் ஸ்டிச் ப்ளஸ் நாட்டு போட பார்த்துருக்கோம். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் வச்சு செயின் ஸ்டிச் ப்ளஸ் நாட்டு போட்டு பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரியை வச்சு பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.